நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 10/5/2024, அதாவது மே மாதம் 10ஆம் நாள் 2024ஆம் வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் 2:50 மணி ஆகிறது. முன்னதாக கடந்த காணொலியில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கோயம்புத்தூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மேற்கு மாவட்டங்களிலும் சில இடங்களில் தரமான மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதிகபட்சமாக தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 125 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், அதாவது வெப்பசலன மழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒரு பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாது சில இடங்களில் 80 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதையும் நம்மளால் உறுதி செய்ய முடிகிறது. இது ஒரு சாதகமான ஒன்று தான். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வெப்பசலன மழையானது மேன்மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படவே கூற இயலும். அது மட்டுமல்லாது நம்ம முன்னதாக தெரிவித்திருந்ததைப் போலவே சுழற்சியானது உருவாகி அது கடலோரத்தை ஒட்டியே நகர்ந்து சென்றதென்றால் 14ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் 14ஆம் தேதி வாக்கில் கூட கடலோர பகுதிகளில், வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளை நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். சில பேர் கமெண்ட் செக்ஷனில் நமது நண்பர்கள் பதிவு பண்ணுறீங்க, வடகடலோரத்தை நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க, பார்த்தாலும் மேற்கு மாவட்டங்கள்னு சொல்கிறீங்களே, உட்பகுதிகள்னு சொல்கிறீங்களே, தென் மாவட்ட பகுதிகளை சொல்கிறீங்களே, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சொல்கிறீங்களே, வடகடலோர மாவட்டங்களை எப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவர்களுடைய கேள்விகளை முன்வைத்திருந்தாங்க. ஸோ வடகடலோர மாவட்டத்தை பொறுத்தவரையில் மே மாதம் என்பது ரொம்ப சாதகமான மாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. வெப்பசலன மழையும் சரி, தென்மேற்கு பருவமழையும் சரி, அதிகமாக கை கொடுக்கக்கூடிய பகுதிகள் என்பது, அதாவது இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், இப்போ ஜூலை மாதத்திலோ ஆகஸ்ட் மாதத்திலோ இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் என்பது வித்தியாசமானது. அப்போ மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றிருக்கும். அந்த நேரத்தில் மேற்கு திசை காற்று கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் வரும். கடல் காற்றின் வருகையும் அந்த மேற்கு திசை காற்றும் சாதகமாக வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளிலும் உருவாகும். அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பட் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் இயல்பாகவே நல்ல மழை பதிவாகணும். உட்பகுதிகளில் நல்ல மழை பதிவாகணும். டெல்டாவில் சில இடங்களில் மே மாதத்தில் மழையானது பதிவாகாதுன்னு கிடையாது, பதிவாகும். டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட நாகப்பட்டினம், காரைக்கால் மாதிரியான பகுதிகளை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக இயல்பாக மே மாதத்தில் ஒரு 2-3 நாட்கள் மழை பதிவாகும். இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு மே மாதத்தில் 2-3 நாட்களுக்கு மேலுமே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டேஸை சொல்கிறேன். ஒரு இயல்பாக மே மாதத்தில் இத்தனை நாட்கள் தான் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணிக்கை ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஜூன் மாதத்திலே பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகருக்கெல்லாம் அந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாட்கள் என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு 50 மில்லிமீட்டர் அளவு மழை தான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாகவே அந்த மாதத்தில் 50 மில்லிமீட்டர்லேருந்து 100 மில்லிமீட்டருக்கு உள்ளாக தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு மாதத்தில் அங்கே பதிவாகக்கூடிய அந்த மழையினாலவே அவ்வளோதான் இருக்கும் இயல்பாக. ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாக பதிவான காலங்களும் உண்டு. அதுவும் ஒரு நாள் இல்லை 2 நாள் மழை சென்னை மாநகரில் ஜூன் மாதத்தில் பதிவாகும். இது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் இயல்புக்கு மீறிய விஷயங்கள்னு சிலது இருக்குது இல்லையா? நம்ம இயல்பை ஒட்டி ஒன்றும் இல்லையே. எல்லாமே இப்போ இயல்புக்கு அதிகமாகவும் தான் இருக்கிறது. வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, அது இயல்புக்கும் அதிகமாக தான் பதிவாகிறது சில இடங்களில். ஸோ இப்போ ஆனால் நிறைய இடங்களில் கடந்த ஆண்டு பதிவாகலை. ஸோ அதனால தான் அதிக வெப்பநிலை நம்மளால் இந்த ஆண்டில் உணரப்பட்டது. இப்பொழுது வெப்ப அலைக்கான அந்த சூழல்கள் என்பது மாற தொடங்கிவிட்டது. இப்போ கோயம்புத்தூர் மாவட்டமே பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் மழை பெய்த இடங்களில் ஓரளவுக்கு வெப்பம் தணிந்து இதமாக இருப்பதாக நண்பர்களின் வாயிலாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்தது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கும். நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருச்சி, தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்திங்கனாக்கா நமக்கு கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே சாதகமான சூழல்கள் என்பது வந்துவிட்டது. இப்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கடலோர பகுதிகளுக்கும் சாதகமான சூழல்கள் உருவாகலாம். அது என்னங்கிறத நாளைக்கு நான் உங்கள் கூட உறுதிப்படுத்திக்கிறேன். இன்றைக்கி 10ஆம் தேதி இல்லையா? நான் கடந்த காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? 11ஆம் தேதி வாக்கில் அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம்ங்கிற மாதிரி. ஸோ 11ஆம் தேதி வாக்கில் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். கடந்த 24 மணி நேரத்தில் மழை அளவுகளை இந்த காணொலியின் இறுதியில் நான் முழுமையாகவே பகிர்ந்து கொள்கிறேன்.
தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் கூட 90 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியான பேரையூர் பகுதிகளில் 89 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. வத்திரா இருப்பு நம்ம விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்க 84 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மழை அளவுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ மழை வாய்ப்புகளை நம்ம பார்த்து விடலாம். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் திடீர்னு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நெய்வேலி உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். புதுக்கோட்டை அறந்தாங்கி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. தூத்துக்குடி மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய சில இடங்களில், தென்காசி மாவட்ட பகுதிகளை நீங்கள் டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் இதே போன்ற காலகட்டத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டிஃபால்ட்டானாக்கா மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன். அப்புறம் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழையானது அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாகும். இவை போக சேலம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு. பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ராசிபுரம் துறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் காரவள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சித்தேரி ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, மகிழ்ச்சி கொள்ளுங்கள். தெற்கு கர்நாடகாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். தாளவாடி பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இவை மட்டுமல்லாது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில், வேலூர் மாவட்ட பகுதிகளில், சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருத்தணி வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், காஞ்சிபுரம் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், ஆரணியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், திருவண்ணாமலை திருக்கோவிலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், வேட்டவளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், சாத்தனூர் திருவண்ணாமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்றைக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றுனாக்கா நாளை பிற்பகல் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம்னு எடுத்துங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா மாலை, இரவு மற்றும் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரம், அந்த நேரத்தில் தான் மழை வந்து பதிவாகும் இந்த காலகட்டத்தில். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு பிற்பகல் வரையிலும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. துறையூர் பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் திடீரென சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஆப்வியஸ்லி இந்த காலகட்டம் என்பதே பெங்களூர் மாநகருக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அடுத்த 24 மணி நேரமும் அப்படித்தானே இருக்க போகிறது. ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். திருச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருச்சி நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவானது என்றாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். மதுரை வாடிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பேரையூர் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், மேலூர் மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். மதுரை மாநகரில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்த 24 மணி நேரத்தில். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு தமிழகத்தை பொறுத்த மட்டும். அது மட்டுமல்லாது காலை நேரங்களில் கிழக்கு திசை காற்று ஊடுருவி கொண்டிருப்பதனால புதுச்சேரி முதல் கோடியாக்கரை வரை இடையிலான அந்த பகுதிகளை நம்ம சொல்லலாம். இல்லை புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளையும் நீங்கள் சேர்த்துங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கிழக்கு திசை காற்று அதிகாலை நேரங்களில் ஈரப்பதமிக்க அந்த காற்றானது உள்ளே ஊடுருவும் பொழுது மழையானது பதிவாகலாம் சில இடங்களில். புதுச்சேரி, கடலூர் மாவட்ட பகுதிகளில், கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில், புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில். அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் காலை நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. அவ்வளோதான் தோழர்களே. இப்போ
இப்போ மழை அளவுகளை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை சுற்றுவட்டார பகுதிகளில் 125 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பெரியகுளம் தேனி மாவட்டம் 91 மில்லிமீட்டர், பேரையூர் மதுரை மாவட்டம் 89 மில்லிமீட்டர், வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் 84 மில்லிமீட்டர், மஞ்சளாறு தேனி மாவட்டம் 62 மில்லிமீட்டர், வாழப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 60 மில்லிமீட்டர், வாழப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 87 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 55 மில்லிமீட்டர், பெரியார் அணை தேனி மாவட்டம் 54 மில்லிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் 53 மில்லிமீட்டர், கொடிவேரி ஈரோடு மாவட்டம் 53 மில்லிமீட்டர், கீழ்கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 52 மில்லிமீட்டர், ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், ஏழுமலை மதுரை மாவட்டம் 49 மில்லிமீட்டர், பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம், இந்த பெரியார் அணை வேறு பெரியார் அணை, அந்த பெரியார் அணை கிடையாது. ஸோ விருதுநகர் மாவட்டம் 48 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 47 மில்லிமீட்டர், வட்டமலை திருப்பூர் மாவட்டம் 42 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 41 மில்லிமீட்டர், கவுந்தப்பாடி ஈரோடு மாவட்டம் 39 மில்லிமீட்டர், ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், நம்பியூர் ஈரோடு மாவட்டம் 33 மில்லிமீட்டர். ஸோ ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, இது திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி இந்த நம்பியூர் பகுதி, அங்கேயும் மழை பதிவாக இருக்குது. முக்கூடல் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், பவானி ஈரோடு மாவட்டம் 29 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் 27 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் 27 மில்லிமீட்டர், குண்டேரிப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 26 மில்லிமீட்டர், குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், அரண்மனைபுதூர் தேனி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், இவை தவிர்த்து கெட்டை நீலகிரி மாவட்டம் 21 மில்லிமீட்டர், வாரப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் 20 மில்லிமீட்டர், ஆலியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், மடுகரை கோயம்புத்தூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், வைகை அணை தேனி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், அதேபோல் மக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், போதனூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் தெற்கு கோயம்புத்தூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அணைப்பாளையம் கரூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், சோலையார் கோயம்புத்தூர் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அடரஸ்டீட் நீலகிரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் 12 மில்லிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பார்வூட் நீலகிரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், அவினாசி திருப்பூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், ஏற்காடு சேலம் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பாபநாசமனை திருநெல்வேலி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பென்னாகரம் தருமபுரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், மலர்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் 9 மில்லிமீட்டர், திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், பெருந்துறை ஈரோடு மாவட்டம் 8 மில்லிமீட்டர், அதே போல் உங்களுக்கு ராமாநதி அணை தென்காசி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், வீரபாண்டி தேனி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், திருமூர்த்தி திருப்பூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் 8 மில்லிமீட்டர், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கெட்டி நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், பல்லடம் திருப்பூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், எலந்தக்குட்டைமேடு ஈரோடு மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் 6 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், அஞ்சட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் 5 மில்லிமீட்டர், எருமப்பட்டி நாமக்கல் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மோகனூர் நாமக்கல் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மிமிசல் புதுக்கோட்டை மாவட்டம் 5 மில்லிமீட்டர், நல்லாத்தங்கால் ஓடை திருப்பூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் விருதுநகர் மாவட்டம் 5 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சண்முகா நதி தேனி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், பெரியநாயக்கன்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், ஆண்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் மதுரை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சங்கரிதுர் சேலம் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் 4 மில்லிமீட்டர், காமாட்சிபுரம் திண்டுக்கல் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், அண்ணாநகர் சென்னை மாநகர் 4 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் தேனி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 4 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 3 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், குன்னூர் நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 2 மில்லிமீட்டர், உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கோவை விமான நிலையம் கோவை மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பாலமூர் குளம் ராமநாதபுரம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தட்டையங்கார்பேட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கரியாக்கோயில் அணை சேலம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பாரந்துறை பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தாளவாடி ஈரோடு மாவட்டம் 2 மில்லிமீட்டர், கூடலூர் தேனி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், ஆனைமடவு அணை சேலம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், பழனி திண்டுக்கல் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், கரூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர். இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்குதுங்க. அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.